ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேஜர் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட விண்டோஸ் 10க்கு விண்டோஸ் 10 22S2. ஸோ அது வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான புது ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸோட அப்டேட் வந்துட்டு விண்டோஸ் 10 22H1 இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 22S2 அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. தென் அதுக்கப்புறம் ரெண்டாவது மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு விண்டோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் கலர்ஃபுல்லான ஒரு வால்பேப்பர் வந்து வச்சிருந்தேன். அப்டேட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் வால்பேப்பர் காணாமல் போயிருச்சு. தென் பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். ஸோ இப்படின்னு சொல்லி வீடியோ வந்து முடிக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தா என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விண்டோஸோட நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, விண்டோஸ் 10 22S2. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு இதில் நமக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்துட்டு இந்த விண்டோஸ் 11 தான் வந்து பார்த்தா 1 இயர்ன்றனால நம்ம இந்த 1 இயர்க்குள்ளே மறந்துட்டோம் நிறையா. விண்டோஸ் 10 வந்து முதல்ல எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்க வந்து போனால் ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த மேஜர் அப்டேட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிக்கும் போது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம நிறையா புது புது ஃபீச்சர் சேஞ்சஸ்லாம் இருக்கும். நம்ம வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல் 4-5 வீடியோவில் நான் போடுவேன். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போடுவேன், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு போடுவேன், க்ளீன் ஃபார்மேட் பண்ணுறது எப்படி, பென் ட்ரைவ் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அப்டேட் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் என்ன புது ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரமே நமக்கு வந்து கலகட்டரமாக இருக்கும். லைனாக வந்து வீடியோ பண்ணுவோம், ஜாலியாக இருக்கும். பட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்க மைக்ரோசாஃப்டோட ஃபுல் ஃபோக்கஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 மேலே வந்து போயிடுச்சு. ஸோ விண்டோஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. ஸோ விண்டோஸ் 10 வந்து பார்த்தா கடைசி ஒரு 1-1.5 வருஷமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சஸ் வந்து கிடையவே கிடையாது. அப்படின்னு நார்மலாக தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்டேட் வருது அவ்வளோதான், தவிர அதில் எந்த விதமான புது ஃபீச்சர் வந்து கிடையாது. நானே வந்து டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டு விட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நிறைய பேர் ப்ரோ போடு ப்ரோ இந்த விண்டோஸ் 10 22S2 அப்டேட் வந்துருக்கல என்ன ஃபீச்சர் போடு ப்ரோ ஏன்னா அப்படியே இருந்தால் நான் போடுவேன்ற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஃபீச்சர் சொல்கிற மாதிரி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட். ஒரே அப்டேட் வந்து பார்த்தா செக்யூரிட்டி பக்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேஜர் வந்து வருஷம் ரிலீஸ் பண்ணுற மாதிரிக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுறது வந்துட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஜஸ்ட் உங்கள் மன நிம்மதிக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 22S2 அப்டேட் வந்து வந்திருக்கு, அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பட் அவங்க பிசியில் வந்துட்டு விண்டோஸ் 11 போகிறக்கான ஆப்ஷன் இருந்துச்சு. நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு விண்டோஸில் அந்த செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அப்போலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ நானும் வந்து கடந்த 1 இயராக கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். விண்டோஸ் 11 நல்லா தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து தயவு செஞ்சு வந்துருங்க. விண்டோஸ் 10 நல்லா தான் இருக்குது. இதான் வந்து இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ விண்டோஸ் அப்டேட் மட்டும் போட்டு விட்டுட்டீங்க, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் புது ஃபீச்சர் சொல்லவே இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சா இல்லை, ஒன்றுமே இல்லை, அதான் வந்துட்டு ஃபீச்சர் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போமே. ஜஸ்ட்டு வந்துட்டு கூகுளில் வந்துட்டு விண்டோஸ் 10. ஸோ எதுக்கு நான் சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் அப்டேட் மட்டும் பண்ணிக்கங்க வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு நிறைய புது புது ஃபீச்சர் சேஞ்சஸ்லாம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கே வாங்க. இங்கே வந்து விண்டோஸ் 10 இங்கே விண்டோஸில் நீங்கள் வாங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே மறக்காமல் பண்ணுங்கள். ஸோ பண்ணிடுறீங்க. ஸோ நல்ல வீடியோவில் நான் சூப்பரான கண்டென்ட் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.